வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த கிரக பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான். ஒரு சிலருக்கு அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம், இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம். இது மாதிரி இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது, நீங்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும், அதாவது நன்மையை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அந்த பலன்களை ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களாக நான் பதிவு பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீனராசி, பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் ராசிக்கு ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சிங்கிறத விட அதிசார பயிற்சி, கொஞ்சம் வேகமாக போயிட்டு உடனே 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார், வக்ரமாய் வரார். இந்த குருவுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக எந்தெந்த தசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த தசையில் கஷ்டப்பட்டுன்னு வராங்க. அதாவது மீனராசியில் ஜென்ம சனி வேற இப்போ வக்கரமாக இருக்கிறாரு. நவம்பர் 28க்கு பிறகு வக்கர நிவர்த்தியாகி நேர்கதி பாதையில் சனி பகவான் வந்துடுவார். இப்போ சனி பகவான் வரும்போது, இப்போ வக்கரமாகும்போது, வக்கர நிவர்த்தி ஆகும்போது இந்த சனி பகவான் குரு வக்கரமாக்கி 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ குரு பார்வை விரயத்துக்கு தான் இருக்குது. அந்த டைமில் வக்கர பார்வை அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு. அந்த டைமில் இப்போதைக்கு இந்த 1 மாத காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அதிசாரமாக வர்றது என்ன கணக்கு போட்டு போயிடும், எதை தூண்டி விட்டுட்டு போயிடும், அதாவது எதை ஆக்டிவ் பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த குரு ஒரு தசை நடக்குதுன்னா அது பலவீனமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதை கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணிட்டு போயிடும். ஒரு தசை நடக்குது, அந்த தசை அவயோக தசை, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது, டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கஷ்டம் நிவர்த்தி ஆகிடும். ஒரு சொத்து ரீதியாக இல்லை ஒரு வேலைக்கு எதிர்பார்ப்பீங்க, அந்த வேலை கிடைக்காம இருந்துச்சுன்னா அந்த வேலை கிடைச்சிரும். ஒரு இடம் வாங்கி போடலாம்னு நினச்சிருப்பீங்க, ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குனாக்கா, இப்போ அந்த குரு உச்சமாக வரும்போது அந்த பார்வை ராசிக்குப்படுது. குரு பார்வை அப்படிங்கிறது இப்போ ராசிக்குப்படுது. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எப்படி இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, இப்போது பார்வைப்படக்கூடிய இடங்கள் ஒன்று இருக்கு இல்லையா. குருவுடைய 5ஆம் பார்வை அப்படின்னாக்கா ராசிக்கு 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, இப்போ ராசிக்கு. அது மாதிரி இந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ தசை என்ன நடக்குது, எந்த தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அந்த 3 இடங்கள்ல இருந்துச்சுனாக்கா, அந்த 3 இடங்கள்ல அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் இருந்துச்சுனாலும், குரு இருக்கக்கூடிய இடத்துல அந்த தசாநாதன் இருந்தாலும், இப்போ புதன் தசை, கேது, சுக்கிரன், சந்திரன், சூரியன் எல்லாமே இருக்கு இல்லையா, செவ்வாய் வரைக்கும் இருக்கு இல்லையா, எது இருந்தாலும் சரி இப்போ அது ஆக்டிவ் ஆகும். அந்த தசை சிறப்பாக இருக்கும். உடனே ஒரு விஷயம் நடக்கும், அதாவது எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய நடக்கும். பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா ஜென்ம சனி, இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி சொல்லி பயங்காட்ட விரும்பலை. ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் கொஞ்சம் பயங்காட்டிகிட்டு இருக்காப்புல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பொருளாதார இழப்பு. எப்போ அந்த 7.5 சனி ஆரம்பிச்சதோ 2022க்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் சனி பகவான் காலை வச்ச பிறகு, அதன் பிறகு படாத பாடு இந்த மீனராசிக்கு. ஏன்னா தசாபுத்தி ரீதியாக நிறைய பேருக்கு அவயோக தசைகள்லாம் இருக்குதுல. புதன் அவயோக தசை தான், ராசிக்கு 4 கூடையவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சத்தில் இருந்தார்னா, தசையே நடத்தல, ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வேற ஏதோ தசை நடந்துட்டு வரும். இந்த 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சத்தில் இருந்தால் வேலையில் உங்களுக்கு பிரச்சனையே வராது, வேலை நல்லாவே இருக்கும். அப்படி இல்லை, ஆட்சி உச்சத்தில் இல்லை, ஆனால் வேலை பிரச்சனை வந்துச்சு, எனக்கு வேலையில் தான் பாதிப்பு வருது அப்படின்னாக்கா, இப்போது புதனோட வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும், வேலைக்காக எதிர்பார்த்தீங்கன்னாக்கா வேலை நல்லாயிருக்கும், வேலை கிடைக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை. ஒரு சில பேர் இங்கேருந்து ஓடி போயிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க, ஏன்னா அவ்வளோ கடனில் இருப்பாங்க, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். 7.5 சனியில் வெளியூர் வெளிநாடு போனால் நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல, அது மாதிரி எண்ணங்கள் கூட வரும்.
அது மாதிரி வாய்ப்புகள் தேடக்கூடிய நபர்கள் இப்போ வெளிநாடு போகணும்னு நினைச்சாலும் சரி, வெளிநாட்டுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க, நிறைய நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய தடையாக இருக்கும். இப்போ அந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு கொடுக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட சரி வேற கம்பெனி மாறணும், ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாங்களா, எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால புதன் தசையில் இது வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 22லேருந்து 39 வயசு வரைக்கும் நடக்கும். அதே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 9 வருடங்கள் தசா புத்தியில் 10 வருடங்கள் எடுத்துட்டா 27 வயசு வரைக்கும் அந்த புதன் தசை அப்படிங்கிறது நடக்கும். இப்போ வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்பு. ஏன்னா ஜென்ம சனியில் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து இப்போ தான் அவ்வளோ ஸ்பீடாக வந்து வரம் தேடிட்டு இருப்பாங்க. இது வந்து புதன் தசையில் போராட்டாதியாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ திருமணமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். லவ் வீட்டில் சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க, ஆனால் இப்போ ஏற்றுப்பாங்க. இந்த குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால அது மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக லவ் எல்லாம் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் பையனை எப்படியாவது கூப்பிட்டு போய் வீட்டில் சொல்லி விடணும், எனக்கு இந்த பையனை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ட்ரை பண்ணும். இந்த டைமில் கூப்பிட்டு போய் சொன்னால் அந்த பையனை பிடிக்காது. 7 சனி முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் பொண்ணோ பையனோ யாரோ உங்கள் வீட்டில் ஒரு லவ்வை அறிமுகப்படுத்தணும், இந்த லவ்வுக்கு வந்து சம்மதம் வாங்கணும், அதாவது லவ்னா லவ் மேரேஜுக்கு சம்மதம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த ஜென்ம சனி முடிஞ்சாதான் அது முடியும். நீங்கள் ஜென்ம சனியில் தான் அதிகமாக நீங்கள் இதை வந்து இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க. திருமணம் எப்படியா பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப மும்முரமாக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு ஜென்ம சனியில் தள்ளி போகிறது நல்லது. என்னோட அட்வைஸ் அதுதான். ஒரு கால் இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா திருமணத்தெல்லாம் இப்போ கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். குரு பார்வைங்கிறது சிறப்பு. இப்போ அதை தூண்டி விட்டுட்டு போயிடும். இப்போ ஒரு வரன் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், பிடிக்குது, அந்த இடத்துலையும் பிடிக்குது, இங்கேயும் பிடிக்குது, கரெக்டாக பொருத்தெல்லாம் கூடி வருதுன்னா இந்த ஒரு மாதம்தான். இது உடனே இன்னொரு 6 மாதம் கழிச்சு திருமணம் முடிஞ்சிடும். உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். புதன் தசை அப்படிங்கிறது கெடுக்காது பெருசாக. 27, 29, 31 இது மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். கேது யாரெல்லாம் அந்த கேது தசையில் இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னா, செவ்வாயோட வீட்டில் கேது இருந்தால், சூரியன் சந்திரன் இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா சூரியன்னா கடனை கொடுத்துரும், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒருத்தர் வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டார் கேள்வி, அதாவது கமெண்ட் செக்ஷனில், அவர் பேர் தெரியல. அவர் வந்து குருவுடைய வீட்டுக்கும் சூரியன் நன்மை தானே செய்யும், நட்பு கிரகம் தானே, நீங்கள் வந்து பகை கிரகம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஏன்னா 6, 8 வர்றதுன்றதுனால அவங்க 2 பேர் நட்பாக இருக்கலாம். அந்த வீட்டுக்கு வந்து அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும். 6ஆம் அதிபதி தசைன்னா அது கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், வழக்கு கொடுக்கும், தொழிலில் வந்து கடனை கொடுத்துரும். நீங்கள் மாசம்பளத்தில் இருந்தீங்க, அந்த தசையே நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து சுப கடன்களை கொடுத்துரும். அதாவது சும்மா இருக்க மாட்டீங்க, சரி இடம் வாங்கி போடலான்னு ஒரு லோன் வாங்கிடுவீங்க, அதுவும் கடன் தானே. ஆக மொத்தத்தில் கடன், ஒருத்தருக்கு வந்து தலை போகிற கடன், ஒருத்தருக்கு வந்து ஒரு ரொட்டேஷனில் கடன், அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் கடன். இது நல்ல கடனா தீய கடனா, அதாவது கஷ்டம் கொடுக்கக்கூடிய கடனா அப்படிங்கிறது, அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதனால் சூரியனோட வீட்டில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த மாரி சுப கடன் அதுமாரி கொடுக்கும். சந்திரனோட வீட்டில் இருந்தாலும் சரி அது மாதிரி தான். 5 கூட ராசிக்கு 5ஆம் அதிபதின்றதுனால அந்த வீட்டு அதிபதி இவர் இந்த ராசியில் தான் இருப்பார், இந்த சந்திர பகவான். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாயோட வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்துக்கணும். நீங்கள் விட்டு கொடுக்கறது நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வந்தால் கூட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்னொன்று, சொத்து எதனா வாங்கி போடுறீங்க அப்படின்னா, குரு பார்வை இருக்குது, குரு இது மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு போவோம் அப்படின்றது அது அப்பாற்பட்ட கதை. இருந்தாலும் 7.5 சனி, ஜென்ம சனி, இந்த குருவோடைய பார்வைலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஊரில் பெரிய ஆள் யாரோ ஒரு அரசியல் தலைவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னா, அப்படியா நான் பார்த்துக்கிறேன், தப்பு இவர் மேலே இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்றோம். இது மாதிரி. ஏன்னா அது வந்து செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அது மாதிரி எல்லாத்தையும் சனி பகவான் தான் கொடுக்கும். குரு பார்வை ஓரளவுக்கு பரவாயில்ல, யோசிக்க வைக்கும், இவரை விடலாமா விடக்கூடாதா அப்படின்றது மட்டும்தான். அதுக்காக வந்து நெகட்டிவ் கிடையாது, கஷ்டத்தை கொடுக்காது, இருக்கிற கஷ்டத்தை கம்மி பண்ணும். செவ்வாயோட வீட்டில் இந்த கேது பகவான் இருந்து தசை நடத்தினா சொத்து வாங்குறதுல, குடுக்கல் வாங்கல், பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் இதெல்லாம் பண்ணல, ஏதோ வேலை போயிட்டுருக்கு, ஏதோ தொழில் போயிட்டுருக்கு, யாருக்கும் பணம் எல்லாம் கிடையாதுங்க, வியாபாரம் நல்லாவே போகும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் அஷ்டமாதிபதி தசை. இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்க ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8 கூடையவர். இந்த குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது. இந்த இடத்துல சுக்கிரன் தான் வச்சிங்களேன் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் உச்சமாகி தசை நடத்துறது. இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல இருந்து தசை பண்ணால்,
இல்லை குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து மகர ராசியில இருந்து தசை பண்ணால், அப்படி இல்லைன்னா விருச்சிகத்துல இருந்து தசை பண்ணால், இந்த சுக்கிர பகவான் இந்த 3 இடங்கள்ல இருந்து தசை பண்ணும்போதோ, இல்லை இப்போ குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அஷ்டமாதிபதி தசையில். அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் புனிதமாகும். அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவராக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கெடுதல் பண்ணுவார், யோசிப்பார், கெடுதல் பண்ணுறதுக்கு யோசிப்பார். அப்போது பணம் வரும், இந்த டைமில் வருமானம் வரும், வேலை வாய்ப்பு ரீதியாக நல்லாயிருக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இல்லைனாக்கா அதுக்குண்டான முயற்சிகளில் இருந்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ் ஆகும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சுப விசேஷங்கள், உங்கள் பசங்களுக்கு வந்து சுப விசேஷம் நடக்கலை அப்படின்னாக்கா அந்த சுப விசேஷம் நடக்கும். சொத்து வாங்குறது, சொத்து சேர்க்கை ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா ஜென்ம சனியில் பணத்தை வச்சு சும்மா இருக்க முடியாது. எங்கேயுமே எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா சொத்து ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம பார்த்து தான் வாங்க போகிறோம், பயப்பட தேவையில்ல அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அதெல்லாம் வந்து முன்னேற்றங்களை கொடுக்கும். பசங்களுக்காக, வாரிசுகளுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்து தசை நடத்துறது அவ்வளோ சிறப்பு. சிறப்புனாக்கா 7.5 சனியில் கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னங்க படாத பாடுபடுறேன், சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கிறேன், நீங்கள் என்ன அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். 8ல் இருந்தால் அந்த தசை 20 வருடமும் நல்லா இருக்கும், நான் ஒத்துக்கிறேன் அந்த சுக்கிர தசைங்கிறது. ஆனால் அதில் 7.5 சனி வந்தால், அஷ்டம சனி வந்தால் அது அந்த கிட்டத்தட்ட அந்த 10 வருஷம் அவர் எடுத்துப்பார். அப்போ 10 வருஷம் தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. அந்த 10 வருஷம் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். இப்போ 7.5 சனியில் நல்லா இருக்க முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. அதுவும் ஒரு சில பேருக்கு வந்து நடந்துக்கிற விதத்தை பொறுத்து. தொழில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா அந்த வேலையில் பிரச்சனை கொடுக்குற மாதிரியே இருக்க, அந்த பிரச்சனை கொடுக்காது. இது மாதிரி ஸ்ட்ரகிள், அவ்வளோதான். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் 10 வருஷம் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு வேலையில் இருப்பீங்க. ஆனால் அந்த பயத்தை கொடுக்குது இல்லையா, அந்த நிம்மதி கெடுக்குது இல்லையா, இது மட்டும் அந்த ஜென்ம சனியில் கொடுத்துட்டே வரும். உனக்கு நான் எப்போ வேலை விட்டு தூக்குனே தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு எம்டி எல்லாம் நல்ல ஒரு வேலை வச்சுருப்பார், நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க வந்து அது மாதிரி சொல்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு நெருக்கடிகள் அது மாதிரி வேலை ரீதியாக கொடுக்குமே தவிர கெடுக்காது. இது வந்து அஷ்டமாதிபதி தசையில் கொடுக்கறது. ஒரு சில பேருக்கு வந்து மரண பயத்தை கொடுக்கும். மரண பயம்னாக்கா என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பயம் நமக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு சில பேர் நமக்கு பண்ணுற துரோகத்தை பார்த்தா நமக்கு அப்படி தான் தோணும். நமக்கு சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க இந்த அஷ்டமாதிபதி தசையில் 7.5 சனியில். நட்பு வட்டாரம் பிரியும், சொந்த பந்தங்கள் பிரியும், எல்லாமே இப்போ தான் ஒரு அந்த மனித ரூபத்திலேருந்து வெளியே போகும். டோட்டலாக மிருகங்களாக மாறி நிற்பாங்க. யார் யார் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு சுயரூபத்தை இப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் ஜென்ம சனியில், அதுலேயும் அஷ்டமாதிபதி தசையில். ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், உங்கள் வேலையை அழகாக பார்த்துட்டே இருங்க, தொழிலை அழகாக பார்த்துட்டே இருங்க, எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஜென்ம சனி அப்படிங்கிறது வந்து பெருசாக அவங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது. இந்த சிறப்பான தசை அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தசைகள் தான். அதுக்கப்புறம் வந்து சூரிய தசையை சொல்லலாம். சூரிய தசை வந்து 6ஆம் அதிபதி தசை. இதில் வந்து தொழில் செய்கிறவங்க மட்டும் கடன் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் எல்லாம் இப்போ பைசலாகும், வருமானம் வரும். மேல்கொண்டு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால. மற்றபடி குருடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த டைம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், பயப்பட தேவையில்ல, அருமையாக இருக்கும். அதாவது இந்த குரு பயிற்சிங்கிறது அருமையாக இருக்கும். ஜென்ம சனி படாத பாடுபட்டு வந்தால் கூட உங்களுக்கு தைரியம் சொல்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லை, இருந்தாலும் சாதாரணமாக நான் கேட்பேன், ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பயத்தை கொடுக்குமே தவிர உங்களுக்கு எதுவுமே பண்ணாது அப்படின்னு. கடைசி வரைக்கும் ஆமாங்க நான் அப்படி தான் இருந்ததுன்னு ஒரு பயத்தை கொடுக்கும். ஆனால் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து உடல்நிலை ரீதியாக ஒரு மருத்துவ செலவு வருது இல்லையா, திடீர்னு உடம்பு செலவு படுக்கிறது இல்லையா, அது மாதிரி தான். நீங்கள் வந்து முதலீடு போடுறது இல்லை பணம் கொடுக்கறது இது மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த ஜென்ம சனி குருவுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்றி.